இப்போ அந்த தினசரி வாழ்வில் சாமி வற்புறுத்து வள்ளல் பெருமான் வற்புறுத்துறது வள்ளல் பெருமான் வற்புறுத்துறது அகமரீர் அனகம் அறிந்து அகமரீர் அனகம் அறிந்து அழியாத அமுத இது தேகம் பெற்றிடலாம் மம்மி நீங்க அப்படின்னு கேட்கிறார். முதல்ல சன்மார்க்கத்துல அகநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா நம்ம சன்மார்க்கத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். சன்மார்க்கம்னா முதல்ல அகநிலையை தெரிஞ்சுக்கணும்ன்றாரு. அடுத்தது அகநிலையில நிலைக்கணும் அப்படின்றார். அகநிலையில நிலைக்கணும்ன்றார். இப்போ அந்த அகநிலைன்றது என்ன, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, இத்தனை பாயிண்ட் சொல்றார். சாப்பிட்டதெல்லாம் மலமா போச்சு, நீ கற்றதெல்லாம் பொய்யான படிப்பா போச்சு, என்னென்னமோ பண்றீங்க, ரைட்டு போயிட்டே இருக்கீங்க. அது மேலாண்ட ரோடு மேற்கு பக்கம் வீதி, நம்ம மேல ஏறோன்னு போயிட்டீங்க. ஆனா ஆக்சுவலா பார்த்தா அது கிழக்க தான் போயிடுச்சு. ஒரு எறும்பு மேற்கு நோக்கி வேகமா போயிட்டு இருந்தான். ஒரு எறும்பு மேற்கு நோக்கி, ஒரு வெள்ள பறவை அது கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. என்னடா இது வேகமா போயின்னு இருக்கே அப்படின்னு கேட்கிறார். அந்த இது யோசனை, சரி கேட்டு பார்ப்போம், இவ்வளவு வேகமா போதே எறும்பு எறும்பே இவ்வளவு வேகமா போறிய, எங்க போறேன்னு. நான் ஒரு நல்ல ஒரு நிலையான வாழ்வுக்காக நான் போராடி இருக்க, வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்காக நான் இந்த உலகத்துல போராடி இருக்கேன். சரி, அதுக்காக நான் மேற்கு திசையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன். நான் போறது மேற்கு திசை அப்படின்னு பறவை சொல்லிச்சான். நீ மேற்கு திசை தான் போற, நீ போயிருக்கிற ட்ரெயின் மணிக்கு 120 கிலோமீட்டர் கிழக்கு போயிட்டு இருக்க. ஐயோ, நீ மேற்கு தான் போற. ஆனா நீ இப்ப எது மேல ஏறி போடுகிறது தெரியுமா? ட்ரெயின் மேல ஏறி போறது. அது உனக்கு தெரியாது. நீ ஏறி போறது ட்ரெயின். அது மாதிரி அது மணிக்கு 120 கிலோமீட்டர் கிழக்க போகுது. நீ என்னதான் வேகம் போனாலும் மணிக்கு எவ்வளவு நேரம் போயிட போற? அது மாதிரி நாம ஒரு வாகனத்துல போறோம். அந்த வாகனம் என்னன்னு தெரியுங்களா? பிண வரை ஊர்தி, பிண ஊர்தி, அதான் போயிட்டு இருக்கோம். அந்த ஊர்தி நமக்கு நல்ல மாலைகளை போட்டு நம்ம வரங்க இருக்குது, நம்ம ஜோர நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமான வாழ்வு இந்த உலகத்துல கண்டிடலான்ட்டு. ஆனா கொண்டு போய் அது சமக்குழியில போட போது நமக்கு தெரியல. சரி, எல்லாம் போச்சு, எல்லாம் நீங்க கழித்தது கூட வீணு. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க, கொண்டீங்க, எல்லாம் போச்சு. அதனால போந்து போச்சு, வீணா காலத்தை கழிச்சிட்டீங்க. ரைட், விண்டு அதனால் சரி முடிஞ்சு போச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு இன்னும் கூட ஒரு வயசு இருக்கு. இனி மேலிக்கமாவு விண்டதனால் இனி நீர் சமரச சன்மார்க்க இதுவரையில் உண்மை அறிந்திலீரே அப்படின்னு முதல்ல சொல்றார். இதுவரையில் உண்மை அறிந்திலீரே, அது என்ன உண்மை? உண்மைன்னு ஏன் சொல்றாரு? நான் பொய் பேசிட்டு இருக்கோமா? நம்ம உண்மை அப்படின்னாலே அது கடவுள் தான் குறிக்கும். உண்மைன்ற வார்த்தையே கடவுள் தான். உண்மை, சத்தியம், மெய், அதனால மெய்ப்பொருள். சத்தியம் சத்தியம் சத்தியம், எனவே இத்தகை வழுத்தும் எந்தனி சத்தே அப்படின்றார். அதனால சத்து, சத்தியம், மெய், உண்மை, அதான் உண்மை கடவுள் அப்படின்றார். உண்மை என்கின்ற கடவுள். உண்மை கடவுள்னா கூட நமக்கு சரியா புரியாது. உண்மை என்கின்ற கடவுள். அதனால நீங்கள் உண்மையை இதுவரையில இருந்தவங்க மண்ணை போட்டு மூடி மறைச்சிட்டாங்க, குழியை போட்டு மறைச்சிட்டாங்க. கொடி கட்டி கொண்டபடியால் நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்வீர்கள். இனி உண்மையை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள். நீங்கள்
உண்மை அறிவாய் இருந்து விசாரம் செய்து வாருங்கள். எல்லாம் உண்மை உண்மை அப்படின்னு தான் சொல்றார். நன்னாலும் கடந்தே ஒளிர் ஞான சபாபதியே பொன்னாரும் சபையாய் அருட்பூரண புண்ணியனே என்னால் ஆவது ஒன்றுமில்லை உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருங்கள். உண்மை உரைத்தல் அப்படின்னா என்ன? அந்த உண்மை தான் நமக்கு விளக்கமாகும் போது ஓங்காரமாக விளக்கமாக. உண்மைன்றது ரெண்டு சொல் இணைக்கப்பட்டது. மெய் என்ற சொல்லு இணைக்கப்பட்டது. அந்த மெய் எங்களுக்கு உள்ளீடா இருக்கு. உள்ளுக்கு உள்ளீடா இருக்கு. உள் அப்படின்ற கடவுள், அந்த உள் கட உள், அந்த உள் என்ற வார்த்தை கொண்டாந்து இங்க வச்சு அதுதான் மெய்யானது, அதுதான் சத்தியமானது. அந்த மெய்ப்பொருள் அந்த மனோ வாக்குக்கு எட்டாததாய், ஜீவ அறிவுக்கு எட்டாததாய், ஆன்ம அறிவுக்கு கூட எட்டாததாய், அருள் ஞானத்திற்கே விளங்குவதாய் மிக 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 ஆழ்ந்த நிலையில் உள்ளீடாய் இருப்பதனால் அதுக்கு பேரே உள்ளுதான். அதுதான் மெய். அந்த மெய் என்ன சத்தியம், இரண்டுக்கு சேர்க்குமோ அதுதான் உண்மை. அதனால இதுவரையில் உண்மை அறிகிறீர்கள். அப்பல இதுவரையில நீங்க கடவுளை தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றதுதான் அந்த உண்மை என்ற ஒரு சொல்லு. அப்போ நம்ம அந்த உண்மையில நிலைத்திருக்க சொல்றாங்க. உண்மையில் நிலைத்திருந்து கொண்டு கடமை செய்ய வேண்டும். அதுதான் அகநிலை. அந்த அகநிலை தான் மெய்யான அகநிலை. அதனால்தான் மெய் அகத்தே வம்மி நீங்கே நித்திய வாழ்வு பெற்றிடலாம் கண்டீர் அப்படின்றார். அந்த மெய் அகநிலை தான் நம் தலைக்கு நடுவுல இருக்கு. அதுதான் அந்த மெய் வைத்து அழியா வெறுவெளி. அதுதான் நம்முடைய உண்மையான அகநிலை. அதுதான் நம்முடைய உண்மையான சொரூபமே. அதுதான் அந்த நிலையிலிருந்து தான் இந்த உயிர், மனம், உணர்வு, உடல் எல்லாமே வெளிப்பட்டு விளங்கிக்கிட்டு இருக்கு. எங்க இருந்துன்னா உண்மையிலிருந்து விளங்குது. இறைவனே அற்புதஞ்சோதி ஆண்டவரே வள்ளலாருக்கு ஆணை சொல்றார். என்ன சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அப்படின்னு பாடினல்ல, அது எல்லாருக்கும் சொல்லணும்ல. அதனால அது ஒரு அடையாளம் தான். ஆண்டவர் சொல்றார், சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்தற்கு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்தற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும். இது வள்ளலார் ஆண்டவர் கட்டுவது. சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியம்னா உண்மை விளக்கம். இதை பத்தி கடவுள் முருகன் வருதா, சிவம் வருதா, பார்வதி, உண்மை அது விளங்கணும். அது விளங்குகின்ற இடம் தான் இந்த இடம் சத்திய ஞானம். நீ மட்டும் பார்த்தா போதுமா? எல்லாருக்கும் சொல்லு. அது வெளிப்படையா ஒரு கட்டடமா கட்டி அது ஒரு அடையாளமா வச்சுட்டா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக சொல்றாங்க உண்மை விளக்கம். ஆக சன்மார்க்கம் அப்படின்னாலே நம்முடைய உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உண்மையான அகவடிவம் அது தெரியாதனால்தான் நம்ம இந்த உலகத்துல அவஸ்தைப்படுறோம். அந்த நான் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த ஆத்ம ஜோதி வடிவம். அந்த ஆத்ம ஜோதி வடிவம் இல்லைன்னா இது பிணம்தான். ஆனா இருக்கும்போது ஏன் நம்மளால அதை அறிய முடியல? அது இருக்கும்போது இப்போ மனிதன் மைனஸ் அந்த ஆத்ம ஜோதி ஈக்குவல் டு பிணம். மனிதன் மைனஸ் ஆத்ம ஜோதி ஈக்குவல் டு பிணம். அது உதவாது. அப்ப உதவுற பொருள் இங்க எதுன்னா ஒன்னே ஒண்ணு, அது ஆத்ம ஜோதி தான். நீ எதுக்கும் உதவ மாட்டா, உருப்பட மாட்டேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நீ உருப்பட மாட்ட, உதவ மாட்ட, உருப்பட மாட்ட. உண்மையான அந்த உதவி எங்க நமக்கு கிடைக்குதுன்னா அதான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. உங்களுக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் இங்க சொல்லுங்க. ஆக இந்த உதவி, நன்மை, நன்றி எல்லாம் 100% நமக்கு கிடைக்கிற இடமே இந்த இடம்தான். அங்கதான் நமக்கு சகல உதவி இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது உதவிகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம தான் உணரல, நன்றி அறியாமல்.
இந்த செய்நன்றி அறிதல்ல 10வது குறள் முக்கியமான குறள். அதுல என்ன சொல்றாரு, என்னன்றி சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில அதிகாரத்தினுடைய பெயர் எடுத்துடணும். 1330 குறளுக்கும் இனி சன்மார்க்க பொருள் வரப்போகுதுன்னு சரவணந்த சாமி சொல்லியிருக்கார். சன்மார்க்க பொருள் வரப்போதான். அது ஏற்கனவே வந்துச்சு. ஸ்ரீ சட்டைப்பன் ஐயா ஒரு 30 வருஷம் முன்னாடி எழுதிட்டு அது வெளில வந்துச்சு. இனி விளக்கமான முறையில திருக்குறளுக்கு இது வள்ளலாருடைய யானை. ஏன்னா அவர் தான் முதல் திருக்குறள் வகுப்பிருப்பார். சகா கல்வியை பற்றி தேவர் குறளில் முதல் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. அதை பார்க்கவும்னா சொல்லிட்டு போயிட்டாரு. 1300 குறளும் இனி சன்மார்க்கத்துக்கு வந்துடும். ஆனா அதிகாரத்துடைய பெயர் நீக்கப்பட்டு விடும். ஒவ்வொன்றுக்கும் சன்மார்க்க பொருள் வரணும்னா எந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்தினுடைய பெயர் மட்டும் எடுத்துரும். மொத்தமா 1200 இதுல வந்துடும். இதுல என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகன். எந்த நன்றியை மறந்துட்டாலும் பரவாயில்ல, எல்லா நன்றியும். ஒரு மனிதன் எத்தனையோ வகையா பண உதவியில உதவி செய்யலாம், அது ஒரு நன்றி. பசிக்கு உணவு நன்றி, ஏழைக்கு ஒரு காணி ஏக்கர் நிலம் கொடுக்கலாம், இல்ல ஏழைகளுக்கு உடை கொடுக்கலாம். இது மாதிரி எத்தனையோ அது என்னன்றின்றார். எந்த வகையான நன்றியை மறந்தாலும் உங்களுக்கு உய்வு உண்டு, உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகன். எந்த நன்றி மறந்தாலும் உய்வு உண்டுன்னா இந்த செய் நன்றின்னு தனியா ஒண்ணு இருக்கா? நன்றினாவே நீங்க உதவி செஞ்சாதானே அது செய் நன்றி ஆகும், இல்லையா? அப்படிதானே? செய் நன்றி என்னன்றினாலும் அதுல செய் நன்றி அடங்கிருக்கு. நீங்க மனசுல நமக்கு அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ பசியோட வர்றாங்க, நம்ம வீட்டில் போய் சாப்பாடு நினைச்சு போன் அதை மறந்துடுறீங்க. போன் முக்கியமா அந்த அம்மாவுக்கு நீங்க நினைச்சு சாப்பாடு முக்கியம். எது முக்கியம்? ஃபர்ஸ்ட் நன்றி. அதை செய்யணும்ல, உடனே செய்யணும்ல, அதுக்கு பேர் தான் செய் நன்றி. அது எல்லாமே செய் நன்றி தான். ஆனா பிரிக்கிறார். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை. இந்த என்னன்றி எல்லா வகையான நன்றியும் அடங்கிடுது ஒண்ணுல, ஆனா செய் நன்றி அதில் அடங்காதுன்றார் வள்ளுவர். அது யாரு செய்யற நன்றி? செய் நன்றி கொன்ற மகன். செய் நன்றிய மறந்தவனுக்கு இழிவு காலமே கிடையாது. அப்ப செய் நன்றி. இப்ப நீங்க சுவாசிக்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? சுவாசம் நடந்துட்டே இருக்குல்ல, அது இறைவன் செய்து கொண்ட செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகும் நன்றி. அந்த நடராஜ பெருமான் நடனம் நடத்தினால்தான் அதுதான் அவரு தான் செய் நன்றி செய்ய முடியும். அவர் செய்யறதுதான் செய் நன்றி. ஏன்னா நித்திய நிகழ்காலத்துல ஒரு வினாடி கூட காலதாமதம் இல்லாம ஓய்வு ஒளி இல்லாம அந்த நடராஜர் திருநடனத்தில் நமக்கு நன்றி, அந்த அருள் கிட்ட இருந்து அந்த உதவி வந்துகிட்டே இருக்கு சதா காலம். சூரிய கிரகணத்தில் எப்படி தொடர்ந்து சுடர் வந்துகிட்டு இருக்கோ அத மாதிரி அது உதவி நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நாம தான் அதை மறந்து இருக்கோம். அதுதான் செய் நன்றி மறத்தல். இவங்களுக்கு உய்வு இல்லையா? அதனால சொல்றாரு, கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும். ஐயா பாடுங்க. கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் பாடுங்க. நிறைய வருங்க. கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும், அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும், நினையாப்பிடையும், துதியாப்பிடையும், தொழாப்பிடையும், எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியான. அப்ப ஏன் அவர் செய்த நன்றியை நான் மறந்துட்டனால்தான் உன்னை நினைக்க மாட்டேன், உன்னை தொழ மாட்டேன், உன்னை கருத மாட்டேன்றேன், உன்னை அஞ்செழுத்த சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என் நன்றறிவரியா நாயினேன் தனையும் அன்று வந்தாண்டார். பொதுவா நாய்க்கு நன்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. நன்றினாவே நாய்க்கு இருக்கிற நன்றி கூட உனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு நாய் இருக்கா, கடை நாய், அது வாலாட்டாது. அப்படி ஒண்ணு இருக்கான்னு தெரியல. அப்படி ஒரு நாய் இருக்குதா சொல்றாங்க. அது என்னதான் பார்த்து சொன்னாங்க தெரியல. நன்றறிவரியா நாயினேன் தனையும் அன்று வந்தாண்டு அற்புறஞ்சு என்னன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதை வள்ளலார் மாத்துறார்.
செய் நன்றி கொன்ற மகருக்கு கூட இங்க உய்வு உண்டு வா. அது வள்ளுவர் அடி சொல்லிட்டு போயிட்டாரு, அது ரைட் தான். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திட்டார். இங்க வா, வாழ்நாட்டு அன்றி மறந்த வாழ்நாட்ட நாய் ஆகிய எனக்கு கூட நந்தறிவரியா நாயினே அன்று வந்தாண்ட அர்த்தம். எல்லாருக்கும் இன்னைக்கு உய்வு உண்டு வாங்க. நீங்க என்ன பாவம் பண்ணாலும் வாங்க, நன்றி மறந்தாலும் வாங்க. இனிமேலிக்கும் இதுவரையில் உண்மை அறிந்ததிலே விண்டதனால் பரவாயில்ல. இனி சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்தே என்பது சிற்றம்பலத்தில் எந்த அருளடைமின் இரவாத வரம் பெறலாம், இன்பம் உறலாம். வள்ளல் பெருமான் சன்மார்க்கத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தது காரணமே இரவாமைதான், வேற எதுக்குமே இல்லை. நம்ம தலைவலியை போக்கிறதுக்கு, நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வையே, இல்ல எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும், என்ட்ரன்ஸ் எழுதிக்கிறான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஒரு 8 வருவாரா, ஃபில்லப் பண்ணிட்டு வருவாரா, நீதான் பார்த்துக்கணும். அங்க இறைவன்கிட்ட எந்த உதவி கேட்கணுமோ அதுதான் கேட்கணும். நம்ம திருப்பதிக்கு போய், பகவானே நான் அவங்ககிட்ட தெரியாம 25 லட்சம் கொடுத்துட்டேன், கந்து வட்டிக்கு தான் கொடுத்தேன், அவன் வாங்கும்போது நல்லதா, இப்ப இல்ல 4-5 வட்டி சேர்த்து வாங்கினேன், இப்ப அவன் இல்லைன்றான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் முடிக்காணிக்கு செலுத்துறேன், முடிக்காணிக்கு உனக்கு செலுத்துறேன், அந்த 25 லட்சத்தை எனக்கு எப்படியாவது அவன் எக்கடா தொலைஞ்சு போட்டோம், எனக்கு அந்த சேர்த்துரு, உனக்கு என்ன 100 ரூபா போடுறேன் உண்டியில, முடிக்காணியை குத்துட்டு 100 ரூபா உண்டியில போட்டுறேன். ஒரு அம்மா அப்படிதான் சொல்லுது, தைப்பூசத்துக்க ஆனா என் பையன் வெளிநாட்டுல நல்லா உத்தியோகம் பார்க்கறான், ரொம்ப வருஷம் முன்னாடி சொல்லிட்டு, அவன் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கணும், நான் 1000 ரூபாய் குத்துறாங்கண்ணா தைப்பூசத்துக்காக, உனக்காக குத்துற, வள்ளலாருக்காக சாமியா குத்துற, உங்ககிட்ட குத்துறேன். இது சொல்லி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் விடுக்கலாம். நான் எத்தனையோ முறை போனேன், அது வாய் மட்டும் தாராளமா சொல்றாங்க, அந்த மனசு வரல. அப்பவே அவன் பையன் 90,000 சம்பளம் வாங்கணும். நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி. அதை கொடுக்கணும்ன்ற சொல்றாங்க தவிர அந்த மாதிரி நம்ம இறைவன் செய்யற நன்றியை மறக்கக்கூடாது. இதுல கூட ஒரு சைவ ஆகமத்துல ஒரு ஞானி எழுதியிருக்காரு, நல்ல பாட்டுங்க அது. செய் நன்றி ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதுன்னு ஒரு பாட்டு. நல்ல அருமையான பாட்டு. ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே. செய் நன்றி குன்றாதேன்னு இந்த இடத்துல ஆண்டவர் செய்யற நன்றிய ஒரு சரணானந்த சாமி தான் மேற்கோள் போட்டிருந்தார். அருமையான பாடல், நெஞ்சிலே இது வரமாட்டேங்குது. அருமையான பாடல், அது சைவ ஆகமத்தில் தான் வருது. அது அந்த பாடல் வருது, அந்த செய் நன்றி குன்றாதே. இந்த செய் நன்றி குன்றாதேன்னா இந்த இடத்துல மனிதர்கள் சாமி சொல்லுவார், இந்த யாரு பையன் எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறார் வட்டி இல்லாம, இப்ப முன்ன காலையில சொன்ன மாதிரி தான், பையன் கல்யாணம் பண்ணு ஐயா, நான் ஒரு 3 மாசம் நான் உன்ன கேட்டேனா, போய் ஆக வேண்டியவர், நான் உன்கிட்ட கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் கொடுக்குறாரு. 6 மாசம் ஆச்சு, அவரும் கேட்கல, நானும் கேட்கல, நானும் கொடுக்கல, அவரும் கேட்கல. எதிரில் ஒரு நாள் பார்த்தா அப்பவும் கேட்கல, அவரே கொடுத்துட்டாரு, கொடுத்தத மறந்துட்டார். அதுதான் கருணை. கருணைக்கு அடையாளம் இந்த கையில கொடுத்துருவாங்க, ஆனா இதுக்கு இந்த கைக்கு தெரியாது. இப்போ 10 பேருக்கு 15 பேருக்கு பாக்கெட் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு எல்லாம் சங்கத்தில் இருக்கிறவங்க தான். ஒரு பையனை கூப்பிட்டுக்கிறான், கேமரா இருக்கிற, கேமரா ஆன் பண்ணிட்டு தான் அவன் கொடுக்குறான், கேமரா ஆன் பண்ணிட்டு தான் அந்த காசு. நீங்க சாப்பிட்றது அற்பெருஞ்சோதி ஆண்டவர், கொடுக்கறது அற்பெருஞ்சோதி ஆண்டவர், இடையில உனக்கு கேமரா. எங்க சைவ மடாலயங்களாவது போட்டோ பிடிச்சி போடுறாங்கன்னா சொல்லுங்க. அவன் காரி துப்புறான், வள்ளலா இருக்குதா சன்மார்க்கமா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வா சோத்து போடுவானுங்க, வேற ஒன்றும் பண்ணாது, ஏதோ படிப்பாங்க பாருங்க. அவங்க அவங்கள மாதிரி சொல்றதுக்கு காரணம் நீ தானே. எதுக்கு உனக்கு போட்டோ, யாரு கொடுக்குற, யாரு சாப்பிட்றது? அப்ப நீ பிச்சைக்காரன் கொடுக்குறதா நீ நினைக்கிற,
ஆண்டவர் எல்லாம் ஆனவர்னு சொல்லிட்டு நீ நினைக்கல, அப்படித்தானே? ஆண்டவர் தான் வாங்கறது, ஆண்டவர் தான் கொடுக்கறது, ஆண்டவர் தான். இடையில எனக்கு எந்த இதுவும் கிடையாது இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லையே. இப்போ அது அந்த செய்நன்றி குன்றாதுன்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப அதனால நம்ம அந்த அதுக்கு பதில் என்ன செய்யணும்னா அவனை மறக்காம இருக்கணும். அப்ப அந்த அவன் இருக்கிற இடம் அந்த உண்மை நிலைய அந்த ஆத்மஸ்வரூபமா நமக்குள்ள விளங்கிட்டு இருக்கார். அவரு தான் வாழ வந்திருக்காரு. அதனால இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 4 மணி நேரம் எனக்கு டிராவல் ஆகுது, அதான் மெசேஜ் அனுப்பிச்சார். 4 மணி நேரம் எனக்கு டிராவல் இருக்க, எனக்கு பூர்வ மத்தியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. கரெக்டா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ப்ராப்ளம் என்னன்னா சத்தமா சொல்லுங்க, அது எல்லாரும் கேட்கணும். காலையில 9:30 மணிக்குல இருந்து சாயங்காலம் 6:30 மணி வரைக்கும் ஒர்க்கு. சரி, கோடிங் தான் ஒர்க். ஆனா என்னன்னா வீக்ல இருந்து முன்னாடியே ஒரே ட்ரெயின்ல ஏறிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். தாம்பரம் தானே? திருவான்மையூர். ஓகே. வில்லிவாக்கம் திருவான்மையூருக்கு வேலை செய்ய ட்ரெயின் போயிட்டு இருக்கோம். ஆவடி வேலை செய்ய, திருவள்ளூர் வேலை செய்ய ட்ரெயின் இருந்துச்சு முன்னாடி. இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ட்ராக் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா ட்ராக் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப 3 தடவை மாறுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரயில் ஏறி வில்லிவாக்கம் சென்ட்ரலுக்கு போயிடுறது, அங்க இறங்கிட்டு அங்கிருந்து மினி பஸ்ஸோ காலக்கூடிய இடம் இருக்காது, வச்சா திட்டுவாங்க முன்னாடி, என்னடா அறிவிலியா உனக்குன்னு சொல்லி. அந்த போட்ல மறுபடியும் இறங்கி சின்னாதிரி போயிட்டு போகணும், அங்க மறுபடியும் இன்னொரு ட்ரெயின் ஏறி திருவான்மையூர் போகணும். இந்த 3 அலைச்சல்லையும் சரி. ஒவ்வொரு ட்ரெயின்லயும் எவ்வளவு ஜர்னி டைம் டியூரேஷன்? 30 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம். அது என்னன்னா ஒரு ட்ரெயின் விட்டா 20 நிமிஷம் இன்னொரு ட்ரெயின் கிடையாது. சரி, ரைட், ஓகே. இந்த அலைச்சல் இப்போ அதனால பூர்வ மத்தியில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காலங்காத்தால அங்க 7 மணிக்கு கிளம்பினா கூட வீட்டுக்கு 9 மணி தான் வர்றேன். வந்துட்டு நைட்டு இப்ப 2 வாரம் சாப்பிடறது இல்லை நைட்டு. ஏன் நைட்டு சாப்பிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னா மத்தியானம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுருவேன், நைட்டு ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு தூங்கிடுறது. நைட் சாப்பாடு சாப்பிட்டே 2 மாசம் ஒரு 2 வாரம் சாப்பிடுறது இல்லை. அப்பதான் காலங்கத்தில் எந்திரிக்க முடியுது. காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு 6:30 மணிக்கு கிளம்பி 8:30 மணிக்கு போக முடியுது. சரி, அப்போ இந்த ட்ரெயின்ல மாறும்போது நீங்க ட்ராக்கை கிராஸ் பண்ணும். அந்த நேரத்தில் பூர்வ மத்தியில ட்ரெயின் தான் நம்மளை அடிச்சிடும். நம்ம உயிருக்கு நாம தான் பாதுகாப்பு. வள்ளலார் மேல பழிபட முடியுமா? உயிர் போற நேரத்தில் ஒரு திடீர்னு நீங்க பேசுறீங்க, பேட்டி ஒத்து கேட்கறாங்க, வள்ளலார் சொன்னாருங்க எப்ப பாரு பூர்வ மத்தியில தியானம் பண்ணுன்னு, அதனால அப்படி பண்ணி ட்ரெயின் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த நேரத்தில் நீங்க அதை மறந்துடணும். உங்க உயிருக்கு நீங்க பாதுகாப்பா இருந்துக்கணும். ரைட், ஓகே. அப்புறம் ட்ரெயின் மாறும்போது அடுத்த ஸ்டேஷன் இறங்கும்போது நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா அது வேற எங்கேயான போய் நின்றுருங்க. டெய்லி வேலைக்கு போக முடியாது. 4 நாளைக்கு பண்ணீங்கன்னா நீங்க போய் வீட்டுக்கு வந்துருவீங்க. ஆக இந்த விழிப்புணர்வுல இருக்கும் பொழுது கஷ்டம்தான். பூர்வ மத்திய தியானம் பண்றது கஷ்டம். அப்புறம் நீங்க அலுவலகத்துக்கு போகும்போது ஃபைல் உங்களுக்கு வந்துடும். இன்னைக்கு இந்த டியூட்டி, அந்த டியூட்டி, ½ ஆச்சான்னு கேட்பாரு ஒருத்தர், ஆச்சா அந்த மேல முடிச்சுட்டா, அப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆகும். இப்ப இந்த நேரத்துல கடமைகளை செய்யும் போது கண்டிப்பா தியானம் செய்ய முடியாது. ஓகேங்களா? நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ட்ரெயின்ல 2 மணி நேரம் ஜேர்னி பண்ணி வீட்டுல டயர்டா படுத்து தூங்கிறீங்க. ரைட்டு, ஓகே. விடியாலும் கொஞ்ச நேரம் படிக்கிறீங்க. ரைட், ஓகே. அங்க தியானம் மெடிடேஷன் பண்ண முடியல. இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கேன். 58 வயசுல ரிட்டையர் ஆகுறீங்க. அப்ப மூங்கில வளைக்க முடியுமா? வளைக்க முடியாது. அப்ப இந்த பிறவி வேஸ்டா போன பரவாயில்லையா? அதையும் சொல்லிட்ட. தியானம் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கஷ்டம். ரைட், ஓகே. அது நீங்க கேர்ஃபுல்லா செய்யணும். சரி, இப்படியே போது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப என்ன பண்ணா நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க? நாம 2 பேரும் ஒண்ணும் பண்ணலாம். அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற கோட்டைக்கு போயிடுவோம். நைஸா எப்படியாவது பிளைட் ஏறி போயிருவோம். 2 பேரும் போயிருவோம். அவர் வர வைப்பார். எப்படியோ வந்துட்டானுங்க அவனுக்கு 2 பேரும். யாரு உள்ள விட்டாங்க தெரியல, வந்துட்டாங்க. தங்க கோட்டை தொட்டு பாக்குறோம். மொத்தமே தங்கமா இருக்கு. கூட்டம் கொடுக்க முடியாது. நம்ம கட்டிங் பிளேட் கூட எடுத்துனார்ல. ரைட், விடுங்க. ஆண்டவரை போய் பார்த்தரலாம். பொன்னார் மேனியன் ஜெகத்தான் முடிக்கிறார். 2 ஆண் மக்கள் இருக்க வாங்கன்றார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும்.
அப்புறம் உங்க பிரச்சனையை நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சொல்றது கூச்சமா இருக்கு. நான் உங்களுக்கு சரி ஆண்டவரே இது மாதிரி நாங்க 2 பேரும் சின்ன பசங்க வந்திருக்கோம், சரி என்னத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. நாங்க வந்து தியானம் பண்றோம், எங்களுக்கு உலகியல் கடமை வந்து நிறைய இருக்கு. வள்ளலார் என்ன சொல்றாரு, உங்க பையன்தான், அவர் தான் நினைச்சீங்க உங்க செல்வ மகன், அவர் பதிவு பண்ணிட்டு போயிட கரண ஒழுக்கத்துல எக்காலத்தும் புருவ மத்தியின் கண்ணே மனதை செலுத்த வேண்டும், மேற்படி ஆபாசத்தில் கீழ் இறங்குவதோறும் அதை இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்த வேண்டும் சொல்லிட்டு போயிட்டார் சாமி. ஆமா, அதுக்கு என்ன இப்ப நான் தான் சொல்ல சொன்னேன். சாமி சொல்லுதல் யாருக்கும் எளியவா, அரியது சொல்லிய வண்ணம் செய்யும். ஓ நீங்க 2 பேரும் எனக்கே உபதேசம் பண்ண வச்சீங்களான்னு சிரிக்கிறார். சொல்லல, மனசுக்குள்ள சிரிக்கிறார். தெரிஞ்சு சரி சரி முடிவா என்ன சொல்றீங்க, நாங்க உன்னை நினைக்கிறோம் தியானம் பண்ணலான்னு சொல்லிட்டு தியானம் பண்ண முடியல. சரி அடுத்த பரிணாமத்துல பார்த்துங்க, அதையும் சொல்லிக்கிறார்கள். இந்த பிரிவி போனால் அடுத்த பிரிவி எந்த பிரிவு வருமோ எனக்கு தெரியாதுன்னு அதையும் சொல்லிக்கிறாரு. சரி அதுவும் வாஸ்தவம் தான், அதுக்கு ஆமாண்டாரு. சரி சாமி இப்படி இருக்கு, சரி நீ என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு அப்படின்றாங்க. இல்ல சாமி எங்களால தியானம் பண்றது எங்களுக்கு ஆசை, உன்னை நினைச்சு நாங்க முக்தி அடையணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு. ஆனா வந்து குடும்ப சூழ்நிலை, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, கடமை செய்யணும், வேலையை செய்யணும், வேலையில கருத்தும் கண்டுமாலாம் வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. இப்படி இருக்கு பிரச்சனை. எனக்கு வந்து மனசு அலைப்பாயுது, என்னால தியானம் பண்ண ஆசை உண்டு, ஆனா பண்ண முடியல. சரி கொஞ்ச நேரம் மௌனம், அங்க மௌனம் நிலவுது, என்ன பண்ணலாம் சொல்லு என்கிட்ட கேட்கறாரு. நீ சொல்லுப்பா அப்படின்னு. எனக்கு சொல்ல வரல, தைரியம் வரல. ஆனா மனசுல இருக்கு, புரோகிராம் உள்ள வச்சுன்னு இருக்கேன், புரோகிராம் இருக்கு, கடவுள் என்ன செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பாருங்க நீங்க கடவுள் நீ என்ன பண்ணணும், நீ எப்படி அருள் கொடுக்குறேன்னு நானே முடிவு பண்ணிட்டு வச்சுருக்கேன். ஆனா பயமாகுது. அற்புதம் ஜோதி ஆண்டவராச்சா, நெற்றிக்கண்ணை திறந்துனா அங்கேயே சாம்பலா போயிடுவோம். சாமி தைரியமா சொல்றா, நாங்க தியானம் பண்ண முடியல, ஆனா அதுக்கு பதிலா நீங்க எங்கட தியானம் பண்ணுங்களா, நீங்க என்ன தியானம் பண்ணணும். என் முட்டாளு, நான் தான் தியானத்தில் இருக்க எப்பவுமே. அதுக்கு பேர் தான் கற்பு நிலை. நான் என்ன நிலையில இருக்கிறனோ அந்த நிலையில வழுவனானா இந்த உலகமே விளங்காது. அந்த நான் என்ன நிலையில இருக்கிறனோ அந்த நிலை கடவுள் நிலை. அந்த கடவுள் நிலையில எல்லாமாய் நான் விளங்கிட்டு இருக்கேன், நீயாக விளங்கிட்டு இருக்கேன். அது தியானம், அது செஞ்சு வர்றதில்லை, இயற்கையாகவே எனது நிலையில் பிறராது நான் இருக்கிறேன். அதனால்தான் நீ ஜீவித்திருக்க. ஆனா உண்மையில நான் தான் தியானத்தில் இருக்கேன். நான் தியானத்தில் இருக்கிறேன்றதை நீ தெரிஞ்சிக்கோ. நீ ஒன்னும் தியானம் பண்ண வேண்டாம். நிலையறியேன், வாழ்க்கை நிலையறியேன், நிலையறியேன், நிலை அறிந்தார் போல் நடித்தேன். இங்க நிலை அப்படின்னா கடவுள் நிலை. கடவுள் நிலையை பத்தி தெளிவு செய்து கொள்ளுங்கள். இதுதான் சன்மார்க்கம். அவர் தான் நாம விளங்குறார். நீங்க ட்ரெயின் மாறுறீங்க, மாறும்போது கிட்னி ஒர்க் பண்றதான் பாத்தீங்களா, இது பில்டிங் ஓடி இருக்கா செக் பண்ணீங்களா, இல்ல அது ஓடிட்டு இருக்குங்களா, அது யாரால ஓடுது, கடவுள் தான் ஓட வைக்கிறாரு, அதுவா ஓடினு யாரு தெரியுது. அதுதான் எல்லாமே அதுவா தான் நடக்குது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் அதுவா தான் நடக்குது. இப்ப குருவி கூடு கட்டுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், நாம 1000 பேர் சேர்ந்தாலும் 1 வருஷம் அது மாதிரி கட்ட முடியாது. ஆனா அது எதாவது நடக்குதா, இப்படி பண்ணணும் பிளான் பண்ணுதா, இப்படி கட்டினாதான் சரியா வரும், அப்படி கட்டினாதான் சரியா வரும் நினைக்குதா. நம்ம எத்தனை முறை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணோம், குருவி அது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுமா, அது ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணாது, அது வந்துட்டு இருக்கும், அதுவா வரும். இப்போ அதுவா வந்ததுதான் நீங்களா வரல. ஒரு படத்துல 4 பேர் விவேக் கூட பேசிட்டு இருப்போம், போயிட்டு இருப்பாங்க. இவன் சகஜமா பேசிக்கிட்டே வருவான், நல்லா இது பண்ணிட்டு வருவான், எல்லாம் கேட்டே வருவாங்க. படம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா ஒரு அற்புதமா
ஒரு வார்த்தை சொல்லுவான். என்னன்னா அது ஏதோ ஒன்று சொல்லுவான். அவங்க 4 பேரும் அதை எதிர்பார்க்கறாங்க, இப்படி சொல்லுவாங்க. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு இது சொல்லிடுவான். என்னடா இவன் திடீர்னு இப்படி ஒரு அற்புதமான ஒரு சகசனை கொடுத்துருக்கான்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டுருவாங்க. அதில் ஒருத்தன் அவனால முடியல, எப்படிறான்னு கேட்பான். அதுவா வருதுடா, அதுவா வருதுடா. அதான் எல்லாமே அதுவா நடந்துட்டு இருக்கு. எதுவுமே நாம செய்யல, நாம இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றதே அதுவா நிகழ்ந்து கொண்டிருக்க நிகழ்ச்சி. நடராஜ பெருமானுடைய தொடர் நிகழ்ச்சி தான் நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்ற உணர்வு சுடர் நமக்கு இதயத்தில் பிரகாசித்துக் கொண்டே இருக்கு. அது ஒரு உணர்வு சுடர், உணர்வு ஆகாது. ஒரு செகண்ட் நிறுத்தினார்னா டோட்டல் பிரபஞ்சமே சூன்யமா போயிடும். இந்த உணர்வு இல்லை, பிரபஞ்சமே சூன்யமாயிடும். அப்படி இருக்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சுத்த சன்மார்க்கில் நீங்க தியானம் பண்ண வேண்டியதில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் அது எப்போ நீங்க பண்ண அதுக்கு தியானம் ஆகும். அதுக்கு தியானம் அதை நீங்க எப்போ பண்ணணும்னா ட்ரெயின்ல உட்காந்துருக்கும்போது ஆரம்பத்தில் பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை நடக்குதுன்னா எடுத்துன்னு நடக்க மாட்டாங்க, நடவண்டி கொடுப்பாங்க. 3 சக்கர நடவண்டி, 2 சக்கர நடவண்டி கொடுப்பாங்களா, அது வீந்துரும். அதனால 3 சக்கர நடவண்டி நிற்கும். அந்த சப்போர்ட்ல அது இதே கான்செப்ட் தாங்க. இந்த கான்செப்ட் தான் நம்ம முதல்ல தியானம் ஒரு என்ட்ரன்ஸ் தான். அது பர்மனண்டான வேலை கிடையாது. தியானம்ன்றது நிரந்தரமான சாதனம் கிடையாது. அது குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட வருடம், அப்புறம் உள்ளது உள்ளபடி அது இருந்துக்கும். அதுக்கு நம்ம வழி விட்டுருவோம், அவ்வளவுதான். நம்ம வேலை வாழ வந்திருக்கின்ற அந்த மெய்ப்பொருளுக்கு வழிவிட வேண்டியதுதான் நமக்கு வேலை. அதான் நம்ம வேலை, வேற ஒன்றும் இல்லை. நான் எனக்கு ஒதுங்கணும், அதுக்கு தான் நம்ம கொஞ்ச நாள் தியானம் பண்ணணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இரவு நேரத்தில் ஒரு 20 minutes 30 minutes அந்த நேரத்தில் நீங்க ரொம்ப கவனமா இருந்தாதான் இது ஷார்ட் பீரியட். இல்லைன்னா நீங்க நாள் ஃபுல்லா மனசு அலைய விட்டுட்டு 10 மணிக்கு தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு 30 minutes அண்ணன் சொன்னாரன்னு உட்காந்தீங்கன்னா பாடி உட்காந்துரும். பாடி பத்மாசத்துல இருக்கும், ஆனா மனம் ஆகாசத்துல சுழல் காற்று அதில் சுத்திட்டு இருக்கும். நீங்க எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்துங்களோ அதே மனம் தான் இப்ப வரும். இப்ப அடங்க. அப்ப என்ன பண்ணணும்? தியானம் ஈஸியா மேடு மெடிடேஷன் ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க நாள் ஃபுல்லா ஒரு உஷார் நிலையிலே இருக்கணும். நாள் ஃபுல்லாவே ஒரு உஷார் நிலையில இருக்கணும். தேவையில்லாத ஆளு கூட பழகக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள்ல இது மூக்க விடும். இந்த மனம் மூக்க விடும். நமக்கு விஷயமே தேவையில்லாது. எதிர் வீட்டாளை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். உன் கதையே இங்க நாடி போயிருக்கோம், அதை வெளிவிட்டால நினைச்சிருக்கோம். அந்த உன் கதையை முதல்ல பார்த்து எதிர் வீட்டாளை பத்தி நினைக்காது. அவன் கஷ்டப்பட்டான்னா இறக்கப்படும். அவன் மீன் வம்புக்கு போறான், இது பண்றான், சாராயம், நீ அதை பத்திலாம் நீ நினைக்காத. அது கடவுள் பார்த்துப்பார். ஆக தேவையில்லாத இதெல்லாம் கட் பண்ணி விட்டுணும். கிளைகளை கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சில மரங்கள் வளர்ப்பாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. வீட்டில் அழகுக்காக வளர்ப்பாங்க. அந்த அழகுக்காக வளர்க்குற மரம் நேரம் வளரணும்னா அது கிளைய விடும். அது கொஞ்சம் வரும்போது கிளைய விடும். கிளை வெயிட்ட பக்கம் அது பெண்ட் ஆயிடும். வெட்டிடுவாங்க. வெட்டிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா நேரம் தான் போகும். இந்த கோல், இந்த கயிறு மேல, கயிறு வித்தக்கார கயிறு மேல நடப்பான். அவனுக்கு பேலன்ஸ் எது? சின்ன கோல் தான். இப்படி விடலமா இருந்தா அந்த கோல் எப்படி பண்ணிப்பான். இப்படி அந்த பேலன்ஸ்ல போயிட்டு இருந்தாதான் அவன் அது கயிறு மேல நடக்க முடியும். இந்த பக்கம் சார்பா உடனே அந்த கொஞ்சம் வெயிட் தான். அது என்ன மொத்தமே சேர்த்து 1/2 கிலோ கூட இருக்காது. அந்த பேலன்ஸ்ல சாட்சி 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 அவன் கரெக்டா நேர்மையா போயிடுவான். இல்லைன்னா அவனால் நேரம் நிற்க முடியாது. அப்ப அதை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மரம் நேரா வளர்ந்துடும். இல்லைன்னா கோண கோணையா வளர்ந்து போயிடும். அதே மாதிரிதான் தேவையில்லாத சிந்தனை நம்ம மூக்க நுழைக்காது, இது நுழைக்கும். அப்போ உஷார் நிலையில கட் பண்ணிட்டு அது ஒரு பழக்கம்.
இது சிரமம் கிடையாது. இதனால என்ன பெனிஃபிட்னா, இதுதான் உங்களுக்கு தியானத்துல வரும். இதுதான் உங்களுக்கு தியானத்துக்கு மூலதனம். பட்டுன்னு பத்மாசனத்துல உட்காந்துன்னா உடனே அது பக்குவப்படும். ஆக தியானத்துக்கு நீங்க நாள் பொழுதுதான் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொசு வந்தா இப்படி தட்டி விடுறோம் இல்லையா, அது ஒரு விழிப்புணர்வு பாடிக்கே இருக்கு, மனசுக்கு இருக்க கூடாதா? அதனால விழிப்புணர்வோடு இருக்கிறது அது கஷ்டம் கிடையாது. அது ஜீவன்ல மனதுக்கே அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அதை பயன்படுத்தணும் கண்டிப்பா. நமக்கு தேவையில்லாத இதுல தலையிடாம இருந்தா அப்ப என்ன அலைகள் நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் செகண்ட் அது கட் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதுவே பழக்கமாயிடும். அப்ப இப்படி இந்த இதெல்லாம் வருமே, இந்த இசிஜில சரியில்லைன்னா இப்படியே வந்துட்டே இருக்கும். அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்படி போகும் திருப்பி இப்படி வரும். அது நேரம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வேவ்ஸ் அப்படியே வரும். அந்த வேவ்ஸ் அப் அண்ட் டவுன் மேல போய் வராம அப்படியே கிராஜுவலா எம்பைடட் அந்த லைன்லயே கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். அப்போ வேவ்ஸ் இருக்கும், ஆனா ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும். அந்த ஒரு நிலையில நான் வந்துட்டு அதுக்கெல்லாம் நீண்ட நாள் பழக்கப்படுத்தலாம் கிடையாது. ஒரு வாரம் 10 நாள் பழக்கப்படுத்திட்டாலே அது சரியா போயிடும். பிடிக்காதவன ஒரு நாளைக்கு ஃப்ரெண்டு கூட்டு போடா, வாடா வேற கடைக்கு, ஒரு நாள் தான் டேஸ்ட் பார்த்துட்டான்னா அப்புறம் அவன் பெரிய குடிகாட்டாயிடுவான். காரணம் தான் ஒரு நாள் தான். அது எல்லாமே அந்த ஒரு நாள் இது பண்றது தான். அப்ப நம்ம ஒரு வாரம் பழக்கப்பட்டுட்டாலே அது ஈஸியா வந்துடும். ஆக தியானத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம தேவையற்ற சிந்தனைகளை கட் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். தியானத்துக்கு ஈஸியா இருக்கும். அப்போ நீங்க 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இப்படி பண்றீங்க. அப்போ தாட்ஸ் கம்மியாகி தியானத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அரை மணி நேரம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா 3 மணி நேரம் தூங்குறதுக்கு சமம். ஓகேங்களா? இந்த ஒரு நினைப்பு மறப்பற்ற நிலையில இருந்துட்டீங்கன்னா அது என்ன ஒண்ணா மனதுக்கு அனுமன் சக்தி எல்லாம் உள்ள சக்தி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பாடும். அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீங்க ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது சரி, எது பண்ணும் சரி, அது அதுவே அதை பார்த்துக்கும். அதுவே கண்காணி ஆட்டோமேட்டிக் கேமரா மாதிரி அதுவே எல்லாத்தையும் பார்த்துக்கும். பாடியிலே இருக்கான். இதுலயே நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ யூடியூப்ல பாடியிலே ஒரு சிஸ்டம் இருக்கான். அந்த வர்ற வியாதிய அதுவே குணப்படுத்தி அதுக்கு விட மாட்டேன். 400 ஆச்சுன்னா டாக்டர் போய் சுகர் மாத்திரை வாங்கினா அது அப்படியே டெவலப் ஆகிடும். இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கு. அதை உணவு கட்டுப்பாட்டிலே நீ முதல்லயே பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு 700 அப் அண்ட் டவுன் ஏரியா இருந்தா அது சுகர் வந்துச்சுன்னா அதுக்கு அக்கா தங்கச்சி பிபி அது வந்துருது. அதுக்கு அக்கா தங்கச்சி மூட்டு வலி, இப்படி எல்லாம் ஒண்ணு வந்துருது. ஆகையினால இயற்கையிலே பாடிக்கு அந்த வர்ற வியாதியை குணப்படுத்துற ஒரு இயற்கை வழங்கி இருக்கின்ற மருந்தெல்லாம் மருத்துவம் இயற்கையிலே பாடிக்கு உண்டு. இல்லைன்னா எலும்பு முறிஞ்சி போச்சானா மேலே இலைய போறதுனால மட்டும் புத்துருக்கு போறதுனால மட்டும் இது இல்லை. அது ஒரு சப்போர்ட், அது ஒரு பூஸ்டர் தான். ஆனா உடைஞ்ச எலும்பு செல்கள் தானே கூடும். அந்த பொசிஷன்லயே வச்சு அப்படியே இறுக்கி கட்டி அந்த அசையாம வச்சுட்டீங்கன்னா அந்த போன் தானாவே கூடிடும். அது இயற்கைக்கு ஒரு சக்தி. அப்படி கூட மனிதன் வாழவே முடியாது. 10 வயசு பையன் கீழே விழுந்துறான், எலும்பு ஒடிச்சிடுச்சு, அதோட அவன் சாப்பிட வேண்டியதானா? இயற்கையில ஒரு சக்தி இருக்கு. பொசிஷன்ல கரெக்டா வச்சு அதை கட்டிட்டு அதுக்கு முன்னாடி புத்துருக்கெல்லாம் கழுவி சும்மா நீங்க கட்டிட்டாவே போதும். ஆனா அந்த பொசிஷன் அசையக்கூடாது, கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ஆனால் மூங்கில் வச்சு கட்டுவாங்க. அது சப்போர்ட் கொடுக்கறது அந்த இலை, வேற ஒண்ணும் இல்லை. சப்போர்ட்டா கொடுக்கறது அதே அந்த இலையே எலும்பு செல்லுகளை ஊறி ஒட்ட வைக்கணும்லாம் கிடையாது. ஒரு சப்போர்ட், ஒரு பூஸ்டர், அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசுற பேச்சு செல்ல பேசுறீங்க. செல்லோட வேலை என்னன்னா, இப்ப நீங்க பேசுறது இது கேட்குமா? திருச்சியில் இருக்கிற உங்க அத்தை கேட்குமா? நீங்க பேசுறது இங்கிருந்து செல்லு எல்லாம் பேசுனீங்கன்னா கேட்காது. இங்கிருந்து அவ்வளவு தொழில் கேட்கும்.
செல்லுல பேசணும் உங்க அத்தைக்கு கேட்குது. ஆனா என்ன விஷயம் தெரியுங்களா, நீங்க செல்லுல பேசணும், அது வந்து செல்லுக்குள்ள ஒரு சிஸ்டம் பண்ணிச்சிருக்கணும். அது வந்து அந்த வாய்ஸை வந்து சிக்னலா மாத்தி, அந்த சிக்னல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலா மாத்தி, அந்த அதை வேவ்ஸை கன்வெர்ட் பண்ணி அந்த எலக்ட்ரோ சிக்னல் மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல அது வந்து கனெக்ட் பண்ணி விட்டுது. அது கனெக்ட் பண்ணி விட்டா நீங்க பேசுறது அமெரிக்கா கூட போயிடும். ஆனால் நீங்க குறிப்பிட்ட நம்பர்ல தான் அதை ரிசீவ் பண்ணும். அந்த நம்பரு கூட பூஸ்டர், அது டவர் இருந்தாதான் அது ரிசீவ் பண்ணணும். இப்போ ஆன்லைன் மீட்டிங் நடக்குது இல்லையா, கூகுள் மீட்டு, ஜெர்மன்ல இருந்து கலந்துக்கலாம், இதுல இருந்து கலந்துக்கலாம், ரஷ்யாவில இருந்து கலந்துக்கலாம். எப்படி கலந்துக்க முடியும்? இதுல இருந்து நான் பேசுறது இதுல முதல்ல இதுல கனெக்ட் ஆயிடும். இதுல எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ல கலந்துரும், ஃபுல்லாவே கலந்துரும். ஆனா டவர் வந்து என்ன பண்ணும், இந்த டவரு அதை வாங்கி என்லார்ஜ் பண்ணி சேட்டலைட்டுக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து போயிடும். ஆனா இது வந்து இங்க இருக்கிற இதுலயே கலந்துரும், அது பாட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்காது, சவுண்டு கிளாரிட்டி கிடைக்காது. பட் இதுல கலந்துரும். அதே மாதிரிதான் அந்த ஒரு இதுல தான் வந்து நீங்க இது பண்ணது அந்த ஒரு பூஸ்டர் மாதிரி தான். எதுக்கு சொல்றேன்னா, மனம் இது எதுக்கோ சொல்ல வந்தா, மனம் வந்து தீட்ட 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 குறுமையாக்க என்ன ஆகும்னா அதனுடைய சக்தி அதிகமாகும். இப்போ பஸ் பாடி இவ்வளவு பெரிய பாடி இருக்கு, அது வந்து எதுக்கு வேகமா 80 கிலோமீட்டர் தான் பஸ் போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. லாரி, பஸ், கார் வந்து சைஸ் கம்மி, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போகும், அந்த மாதிரி போகும். இப்போ அது வந்து பாடியை வந்து பஸ் பாடிய முனையில கூரா வச்சுன்னு வச்சுங்க, வேகமா காத்த கிழிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா போகும். கூரா போனா எவன் மேல மோதிடும்ல. ஆனா வானத்துல உங்களுக்கு வந்து தார் ரோடு, கிரோடு, டிராபிக் எதுவும் கிடையாது. வானத்துல 300 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டருக்கு 300 கிலோமீட்டர் வண்டி போகலாம், வாகனம். இந்த இதெல்லாம் அதுக்கு மாற்றம், இன்ஜின் சிஸ்டம் மாத்திருவோம். ஆனா பாடி, இந்த பாடி வைக்க மாட்டான். வைக்கலாம் இந்த பாடி வச்சு அங்கேயும் காத்து இருக்கு, என்ன ஆகும், ஸ்பீடு வராது. இதே 80 கிலோமீட்டர் அங்க போகும். ஏன்னா இது வந்து மொத்தமா கிழிக்கிறதுன்னா அது லேட் ஆகும். அதனால பாடி, ஏரோப்ளேன் பாடி எப்படிங்குது, கூறாது. ஒரு பெரிய மாச தப்புன்னு தொலை பண்ண என்ன பண்றாங்க, பாடி கூறாய்க்கணும். இப்ப நீங்க சவுத்துல வந்து ஓட்ட பண்ணா கூட, இவ்வளவு பெரிய ஓட்ட பண்ணா கூட, ட்ரில்லிங் பண்ணா கூட எடுத்த உடனே ட்ரில்லிங் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் சின்ன ட்ரில்லிங் பண்ணணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரில்லிங் பெருசாகும், அப்புறம் இன்னும் பெருசா ஓட்டணும். அந்த மாதிரி தான் எல்லாமே இதே கான்செப்ட் தான். ஆக இப்ப நம்ம வந்து வானத்துல பறக்கணும்னா பாடி, நம்ம பாடி பஸ் பாடி மாதிரி இருக்கு, அதனால ஸ்பீடு போல. நம்முடைய மனம் லாரி பாடி, பஸ் பாடி மாதிரி இருக்கு, அதை காத்த பிடிச்சிட்டு போக முடியல. நம்ம வானத்துல போனோம்னா அதை கூறாய்க்கணும். ஒரு பென்சில் இருக்கு, டிராயிங் போறதுக்கு ஒரு பென்சில் வாங்குறீங்க, அவனே திட்டி கொடுப்பானா? அது மாதிரி இந்த மனித பிறவினா உங்களுக்கு ஒரு மனம் கொடுத்துட்டான், பென்சில் என்ற மனம் கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு நேர்த்தியான படம் வரையணும், ஒரு ஃபிகர், அதுதான் கடவுள், அதான் நீங்க வரையணும். ரொம்ப மெல்லிஸ் கோடுகளினாலே, அந்த நுண்ணிய கோடுகளினாலே உங்களுடைய நித்திய வடிவத்தை உங்க அகத்துல சமைக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, பென்சில நான் டபுள் மீனிங்ல சொல்றேன். இப்போ வாத்தியார் வந்து உங்களை டிராயிங் போட சொல்றாரு, கிட்னி, மூளை, இதெல்லாம் அது சின்ன 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 கோடு தான் ஒரு மூளைக்கெல்லாம். சின்ன சின்ன கோடு வந்து பென்சில்ல போடணும். என்ன பண்ணுவீங்க, பென்சில தீர்க்கணும், அந்த ஷார்ப்பனர் வச்சு தீர்த்துவோம். அது பார்த்தீங்கன்னா நாங்க பார்க்கும்போது ஷார்ப்பனர் வச்சு தீர்த்துவோம், அப்போ கூட அது மொக்கையா இருக்கும். அப்போ என்ன, அப்பா ஷேவிங் பண்ண பிளேடு, அந்த பிளேடு வச்சு மெலீஸா ரொம்ப கூறாகணும். இல்லை இந்த சிமெண்ட் தரையில தேய்ச்சிங்கன்னா கூறாயிடும். அப்புறம் நேர்த்தியா சின்ன கோடு கூட வரையலாம். அந்த மாதிரி மனம் வந்து ரொம்ப நுண்ணிய ஒரு நிலையில மாற்றும் பொழுதுதான் நீங்க நேர்த்தியான படத்தை வரைய முடியும். இங்க நேர்த்தியான படம்ன்றது இங்க உங்களுடைய அக வடிவம், புற வடிவம் கிடையாது. உங்க நித்திய வடிவத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா அது ஆல்ரெடி இருக்கு,
புதுசா வரைய வேண்டாம். இருக்கிறத கண்டுகொள்ளணும்னா மனம் அந்த மனோசக்தியை வெளிப்படுத்தணும்னா அதை சூரிய நிலையில கொண்டு வரணும். அந்த நிலையில வரும்போது நினைப்பு மரப்பற்ற நிலை கூடுங்கிறார். அந்த நிலை வரும்பொழுது நினைப்பு மரப்பற்ற நிலையில இருந்துகிட்டே உலகியல் காரியங்களை செய்ய முடியுன்றார் பரமானந்த சாமி. அப்படிதான் இறைவன் செஞ்சிட்டு இருக்காரா? இறைவன் அப்படிதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கார். நினைப்பு மரப்பற்ற அருள் உணர்வு மட்டும்தான் அவர் சாட்சியா இருக்கும். அவருக்கு மனம் கிடையாது. ஒரு பிசிக்கல் பாடி இருந்தாதான் மனம் வரும். அவரு தான் ஒரு வெட்ட வெளிதான ஒரு உடம்பு. அவருக்கு எங்க மனம் கிடையாது. நாமளே மனம் கடந்தாதான் இறைவனை பார்க்க முடியும். இறைவனுக்கு போய் மனம் இருக்கணும். ஆனா உலகியல் காரியங்கள் எல்லாமே நடக்குது, இந்த பிண்டத்திலையும் சரி அண்டத்திலையும் சரி. ஆக மனம் இருக்கணும், அதை சாகடிக்க கூடாது. ஆனால் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். அதான் இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். ஏய் வாடா வாழே, நீ எங்க வாழாட்டியா இருந்தாலும் சரி, ஆனா இங்க வந்தியா வாழை சுருட்டி ஓரமா உட்காந்து இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். புரியுதா? இல்லைன்னா வாழை ஒட்டா இருக்கு. அந்த மாதிரி குரலுக்கு வாழை அறுத்தணும். அந்த வாளுதான் அலைமனம். அந்த வாளுதான் அலைமனம். அந்த வாழை அறுத்துட்டா அது ஒண்ணும் பண்ணாது. அதை இந்த நிலையில கொண்டு வரணும்னா அது நம்ம பழக்கம் தான் மேற்கொள்ளும். பழக்கம் மேற்கொண்டோம்னா அது வந்துடும். அதனால நம்ம 2 பேரும் போய் அற்புத மீட் பண்ணி நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டு வந்துருவோம். அவர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஏற்கனவே நான் தான் தியானத்தில் இருக்கிறேன், அதனால்தான் நீ வாழ முடியுது, அதனால்தான் என் செல்வ மகன் பாடிட்டான், உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தது, உன்னால் வாழுகின்றேன் சொல்லிட்டான். இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர நீ பெருசா ஒண்ணு செஞ்சிட வேண்டாம். எல்லாம் நான் செஞ்சு தயாரா வைத்திருக்க சொன்னாரு. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி